என் அன்பு வணக்கம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா? டோன்ட் வரி. கண்டிப்பாக இட்லி தோசை சாப்பிட்டா கூட அதிகமாக சாப்பிட்றக்கூடாதுன்னு ஒரு இதாக இருக்கும். பார்த்து சாப்பிட வேண்டியிருக்குங்களே. 7 நாளைக்கு 7 விதமான தோசை, ரொம்ப டேஸ்டியான தோசை, யார் வேணால் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் 504 ரூபாய்க்கு சூப்பர் காம்போ ஆஃபர், ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ. இந்த நம்பர் வருது இல்லை, இதுக்கு ஆர்டர் பண்ணி இப்போவே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தூத்துக்குடிக்கு போகலாம். சொல்கிறேன் எதுக்கு போகலாம். என்ன தான் நம்ம மாங்குன்னு நம்ம சமைச்சாலும் வறுத்து திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நான் மசாலா அரைச்சி போட்டேன் அப்படின்னு நம்ம என்ன தான் பண்ணினாலும் உப்பு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவில் மனமும் இருக்காது, ருசியும் இருக்காது. அதனால தான் உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த உப்பு தண்ணி எப்படி உப்பாக மாறுது? வெயிலில் அப்படியே தண்ணியை தேக்க வச்சா அப்படியே உப்பாயிடுமா? அப்படி தான் நான் நினச்சேன் இவங்ககிட்ட பேசுகிற வரைக்கும். அப்புறம் இவங்க சொன்னாங்க, அப்படிலாம் வராது தம்பி, காலைல 5 மணிக்கெலாம் வந்துடுங்க, அப்போ தான் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது 5 மணிக்கே வரணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் தம்பி, வெயில் ஏறிச்சுன்னா நிற்க முடியாது, இப்போ பதிக மழை காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆளையே தள்ளும். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக வந்து எடுத்துருங்க, நாங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டு தான் நான் பேசினேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் இதுக்கப்புறம் வர வீடியோவை பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக எவ்வளோ ஹைட்ரோமீட்டர்ஸில் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே காட்டினாங்க. அந்த தரை எப்படி செட் பண்ணணுன்ற விஷயம் வரைக்கும் எல்லாமே காட்டினாங்க. உப்பு இல்லாமல் பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வருதுன்றதையும் காட்டினாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க உப்பு ஜாடியில் இருக்க உப்பு இப்படி தான் வருது பாருங்கள். எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபெட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். அண்ணா அந்தோனிண்ணே, அண்ணா எனக்கு உப்பு சமைக்க தெரியும், ஆனால் கடல் தண்ணி எப்படி உப்பாதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. சரிங்களா? நான் சமையல் தான் என்னோட பிரதான வேலை. சமைக்கிறது, 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறது தான் என்னோட பிரதான வேலை. உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துறீங்களா? என்ன தான் நம்ம எஃபோர்ட் போட்டு சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா அந்த சமையல் என்ன சொல்கிறது, சாப்பிடவே முடியாது, வேண்டாம். ஆமாம், அதனால எனக்கு இந்த கடல் தண்ணி, இந்த உப்பு தண்ணியை எப்படி உப்பா மாறுதுன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்து தெளிவாக சொல்கிறீங்களாண்ணே? இது கடல் தண்ணி கிடையாது. சரி. 40 அடி போர் போட்டு எடுக்கிறது. 40 அடி போர் போட்டு எடுக்கிறது. சரி. மோட்டர் மூலியமா பம்ப் பண்ணி எடுத்து அதில் ஆண் பாத்தியை ஏற்பாடு பண்ணி அதுல பெண் பாத்தியை கொண்டு போகணும். இது என்ன பாத்தினா? இது பூரா ஆண் பாத்தி. இதெல்லாம் ஆண் பாத்தியா? தெப்பம் சொல்லுவாங்க. தெப்பம். ஓகே. அது பூரா பெண் பாத்திங்கிறது உப்பு எடுக்கிற பாத்தி. உப்பு எடுக்கிற பாத்தி பெண் பாத்தி. பெண் பாத்தி. சரி. இதில் பூரா தண்ணியை காய்ச்சல் கொண்டு போய் வெயில் அடிச்சா தான் நல்லா காய். சரி. இப்போ போரில் 6 டிகிரி இருக்கிற வைக்கிறேன், ஒரு 30-40 தெப்பம் போட்டோம்னா அதில் ஒரு 10 தெப்பத்தை விட்டு 20 தெப்பம் டிகிரி ஏறி வரும். சரி. அப்போ அதில் 20, 22, 23, 24, 25 டிகிரி வரும். சரி. அதெல்லாம் பாத்திரம் உள்ளே விட்டோம்னா 3ஆம் நாள் உப்பு விடும். எத்தனை நாள்? 3ஆம் நாள் உப்பு விழுந்து அதுக்கு மேலே தண்ணி குத்தணும். சரி. சரி. மேலே அதுக்கு மேலே தண்ணி இறக்கணும். சரி. இறக்கி அதுக்கு பிறகு ஒரு 7 நாள் கழிச்சு பிறகு 10ஆம் நாள் வரணும். 10ஆவது நாள் வரும். ஒரு உப்பு தண்ணி உப்பா மாறதுக்கு குறைஞ்சது 10 நாளாவது ஆகும். 10 நாள் ஆகும். 10 நாள். அதாவது எனக்கு என்னன்னா, கடல் தண்ணியே நல்ல உப்பா தான் இருக்கு. ஏன் கடல் தண்ணி எடுக்காம போர் போட்டு எடுக்கணும்? கடல் தண்ணி 0 பாயிண்ட் இருக்கும், 1 பாயிண்ட் இருக்கும். 1 பாயிண்ட் தான் இருக்கும். அதுல உப்பு தன்மை கம்மியா இருக்கும். அந்த டிகிரின்றது கம்மியா இருக்கும். உப்பு தன்மை கம்மியா இருக்கும். உப்பு தன்மை கம்மியா இருக்கும். அதனால ரொம்ப ஆழத்துக்கு போய் போர் போட்டு அந்த தண்ணி போட்டோம்னா உப்புடைய தன்மை அதிகமா இருக்கும். அதாவது டிகிரின்னு சொல்றீங்க இல்லையா? டிகிரி வேற. டிகிரி இருந்தாலும் உப்பு தன்மை இருக்கணும். உப்பு தன்மை இருக்கணும். கசப்பு இருக்கணும். கசப்பு இருக்கணும் தண்ணியில. கசப்பு தண்ணியை தொட்டுட்டா வாய் கசக்கணும். சரி சரி சரி. அதான் உப்பு தன்மை. எல்லாம் போராகாது. எல்லாம் 10 டிகிரி கூட இருக்கு, 12 டிகிரி வரை இருக்கு. அதெல்லாம் உப்பு தன்மை இருக்காது. சரி 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 சரி. உப்பு சத்துன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரி. அதில் 4 டிகிரி இருந்தாலும் நல்லா உப்பு எடுக்கலாம். நல்ல உப்பு எடுக்கலாம். ஆனா காய்ச்சி உப்பு நல்லா இறங்கும். ஓகே. இந்த டிகிரியை எப்படி நான் கனெக்ட் பண்றீங்க? டிகிரி ஹைட்ரோமீட்டர் சொல்லி ஒன்று இருக்குல்ல. ஹைட்ரோமீட்டர். ஆமா. ஹைட்ரோமீட்டர் வச்சு தண்ணி கோரி பார்த்தோம்னா அதில் எத்தனை பாயிண்ட் சொல்லி காமிக்கும். இப்போ இங்க இந்த ஹைட்ரோமீட்டர் போட்டு செக் பண்ணா எத்தனை வரும்? இதில் இப்போ 7 இருக்கு. 7 இருக்கும். இதுல 7 இருக்கு. 7 இருக்கு. இப்போ இதுல இருந்து
போய் மொத்தம் எத்தனை பாத்தினா சொன்னீங்க? 13 தெப்பம் இருக்கு. 13 தெப்பம் இருக்கு. ஸோ இதுல இருந்து போய் ஒவ்வொரு தெப்பமா அதுவே போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே அங்க வந்து இங்க அடப்பு போட்டு ஒவ்வொரு தெப்பத்துக்கும் என்ன பண்ணும், ஒரு இடைவேளை வச்சிருப்பீங்களா? அது அப்படியே கடந்து அதுவே வருமா? கடந்து அப்படியே வந்து இங்க அடை போட்டுருவோம். இங்க இது இப்போ 13வது பாத்தி இந்த பக்கம் இருக்கும். இது அடப்பு இருக்கும். இதான் அடப்பு. ஆமா, இங்க இருந்து காலைல வந்தா திறந்து விட்டுருவோம் அந்த லைனுக்கு. ஓ, அந்த லைனுக்கு அங்க போற லைனுக்கு. ஆமா, இந்த பக்கம் ஒரு 9-10 இது இருக்கு. அது விட கடந்து போய் அங்க வச்சுக்கிட்டு அதை சின்ன தெப்ப விட்டு தொட்டம்னு போடுவோம். சரி, இந்த 13க்கு அப்புறம் இந்த 13 ஆண் பாத்தி இருக்குல்ல, இந்த 13 ஆண் பாத்திக்கு அப்புறம் இது அடுத்தது என்ன பண்ண போகுது? அது தெப்பதான். அது தெப்பந்தான். ஆமா, அதுவும் இந்த மாதிரி தண்ணி நிறைய தேங்கி கிடக்கு. அது என்னது? இங்க இருந்து அங்க இருந்து சுற்றி வந்தா தண்ணி அதே தண்ணி ஒரு 2-3 டிகிரி கூட வரும். 3 டிகிரி கூட இருக்கும் இப்ப இங்க வந்தா. ஆமா, இங்க இருந்து இறக்கி இதுல இருந்து ஒரு 10 தெப்பம் கடந்து வந்து. ஓ, இதுல இருந்து இன்னொரு 10 தெப்பம் இருக்கு. அததான் கேட்டேன். இந்த இடத்துல 10 தெப்பம் இருக்கு. சரி, 10-9 இருக்கு. அது வரைக்கும் போய் அங்க இருந்து வாய்க்காவில இறக்கும். அந்த 10 தெப்பத்துக்கு போயிடலானே நம்ம இப்ப. வாங்க. இது இங்க இருக்கு இல்லையா, இது வந்து சாதாரண தரையா? சும்மா சாதாரண தரையில தண்ணியை விட்டுருவாங்களா, இல்ல இதுக்குன்னு நல்ல மாதிரி ஒரு ஏற்கனவே ஆரம்பத்திலேயே அச்சு போடும்போது தர பிள்ளைகளா தான் இருக்கும். அதுக்கு ஒரு அச்சு போடணும். அச்சுனா என்னதுன்னு? அச்சுனா தெப்பத்துக்கு எத்தனை அடி அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு ஒரு தெப்பத்துக்கு. சரி, அதை கணக்கு பண்ணி அந்த இருக்கிற இடத்த ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னு வைக்கலாம். 2 ஏக்கர்லாம் வந்து எவ்வளோ தெப்பம் போடலாம், எத்தனை அடி போடலாம், எத்தனை நீளம் அகலம் போடலாம், இறக்கத்துக்கு எவ்வளோ போடலாம், ஏற்றத்துக்கு எவ்வளோ போடலாம், இப்படிங்கிற கணக்கு வச்சிருப்போம். சரி, ஓகே. இது பெருசா இருக்கா, அது சிறுசா இருக்கா, அது போக போக சிறுசு இருக்கும் பெருசு இருக்கும். அப்ப அங்க போன பெருசா இருக்கா, அங்க ரொம்ப பெருசா இருக்கா, பெருசா இருக்குல்ல. அது போல ரன்னிங் விழுது. ஆமா, அதெல்லாம் ரன்னிங்ல வருது. ரன்னிங் வருது, அதனால வந்து இருக்கும். அந்த ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு இதுல. இதுல ஆமா, தனி அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆமா, வித்தியாசம் இருக்கு. ஜிப்சம் அதிகமா இருக்கும். இல்ல ஜிப்சம் இருக்கு. இந்த பாருங்க, எடுத்து காமிங்க. இப்பதான் லேசா விழுந்திருக்கு. 4 மாசம் விளையும். இருக்கா? இதுதான் ஜிப்சமான. இதான் ஜிப்சம். இந்த ஜிப்சம் இதை விட இன்னும் கனமா விடும், நிறைய விடும். இது கடமா விளையும். தொடம்போது இவ்வளவு கூர்மையா இருக்கு. என்ன இதை விட கூர்மையா இருக்கும். இதை விட கூர்மையா இருக்குமா? இதை விட கூர்மையா இருக்கும். இப்போ நேரத்துக்கு இருக்கும். அப்ப வெறும் காலோட இறங்க முடியாது. கால அது தண்ணியை காய போட்டுருவோம்ல. ஆமா, மழை வேற விழுமா, மழை தண்ணிக்கு வந்து பல்லு கொஞ்சம் இதாகும். ஆமா, அந்த கசடு பூரா போயிடும். தண்ணி எப்படி இருக்கு. இங்கிருந்து வந்து இதில் கட்டி இதுல இருந்து பெண் பாத்தி கறக்க வேண்டியதா. சரி, இந்த ஜிப்சம் வந்து எப்போ வாருவீங்கன்னு? இது டிசம்பர் ஆகும். டிசம்பர் மாசத்துல வாருவீங்க. இந்த ஜிப்சம் எதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க? சிமெண்ட்டுக்கு. இப்போ சாப்பிட்ற உப்பை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்கல்ல. ஆமா, நம்ம படிக்கிற பேப்பர் வரைக்கும் யூஸ் பண்றாங்கல்ல. பேப்பர் வந்து அப்ப போடுற துணிமணிகள் வரைக்கும் போடுறாங்கல்ல. ஆமா, டை பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் பண்றாங்கல்ல. அதே அந்த எதுக்கும் உப்பு இல்லாத பொருள் எதுவும் கிடையாது. இது எத்தனை வந்து பெண் பாத்திக்கு வந்து 3வது நாள். இது 10வது நாள். அது மொத்தம் ஆரம்பத்துல இருந்து 10வது நாள். பெண் பாத்திக்கு வந்து எத்தனாவது நாள்? 3வது நாள். அது பெண் பாத்தி தான் 10வது நாள். பெண் பாத்திக்கு தான் 10வது நாள். 10வது நாள் தனி விட்டு 10வது நாள். பெண் பாத்திக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்? அதான் பெண் பாத்திலிருந்து அங்கேருந்து ஆண் பாத்திலிருந்து பெண் பாத்திக்கு வர்றதுக்கு 10 நாள். 10 நாள். ஓகே. பெண் பாத்திக்கு வந்து உப்பா விளையறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? அதான் 10 நாள். ஆண் பாத்திலிருந்து தண்ணி விடுறோம்ல பெண் பாத்திக்கு, தண்ணி 10வது நாள். 10வது நாள் உப்பு எடுத்துடலாம். ஆமா, உப்பு 10 நாள். அங்க இருந்து இந்த பாத்திக்கு என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் 10 நாள். 10 நாள். ஓகே. என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? பெண் பாத்திக்கு என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் 10 நாள். 10 நாள். ஓகே. ஓகே. 10வது நாள் உப்பு தூக்கிற வேண்டியதான். ஓகே. நீங்க கரெக்டா தான் சொல்றேன், நான் தான் புரிஞ்சுக்கிறேன். 10வது நாள். ஓகே. ஆமா. அப்போ பெண் பாத்திக்கு வரதுக்கு தண்ணி எத்தனை நாள் இருக்கும்? அது வச்சுக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டே இருக்குன்னு. ஆமா. தண்ணி வச்சு இதுக்கு மேல 3 தண்ணி வைப்போம். தண்ணியில எடுக்க முடியாது. தண்ணியில எடுக்க முடியாதா? வைக்கல. அதுல லேசா உப்பு விடும். அதுக்கப்புறம் 3 தண்ணி வைக்கணும். 3வது தண்ணிக்கு அப்புறம் தான். 3வது தண்ணி அப்பதான் 10 நாள் ஆகின பார்த்தா உப்பு எடுக்க முடியும். சரி புரியுது. ஒரே வைக்க தண்ணி எடுக்க முடியாது. அது உப்பாய் வச்சிரும். ஓகே.
ஓகே. இப்போ அதுக்கு ஒரு தண்ணி ஊற்றி அதுக்கு பிறகு தான் வாரணும். ஓ சரி சரி சரி. அப்படி எடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாரி வச்சுருங்க, அதுக்கப்புறமா அவங்க எடுத்து செட்டுக்குள்ளே எடுத்து தட்டிடுவாங்க. அதுக்கு ஒரு அள்ளி ஆளில் வச்சு அவ்வளோ செட்டுக்குள்ள போட்டுருவாங்க. செட்டில் போட்டுருவாங்க. ஆமாம். அண்ணா இவ்வளோ நேரம் எனக்கு சொல்லியதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் வேலையை வேறு கெடுத்து விட்டேன் நான். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே உங்கள் வேலை நின்று போச்சு. சரி அண்ணே, ரொம்ப நன்றி. ஒரு உப்பு தண்ணி எப்படி உப்பாக மாறுறது அப்படின்றது வரைக்கும் தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. சரிங்களா? எனக்காக இன்னொரு ஹெல்ப், இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அதாவது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், உடனே செஞ்சுருவாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஆமாம் பண்ணிவிடுங்க. ஓகேவா?